கேட்டது புரிஞ்சுச்சா? இல்ல சார் எம்எல்ஏ எம்பின்னு கேட்குறீங்க. எப்பயுமே டிவிக்கே தான். சரிங்க வா ப்ரோ 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 நீ பேசு நீ பேசு வாடா ஒண்ணு வா வா ப்ரோ வா ப்ரோ பேசு நீ வா ஒண்ணு பேசு. ஏன் டிவிக்கேன்னு சொன்னீங்க? நான் நல்லது பண்றாங்க தெரியல, நல்லது பண்றாங்க. 3 வருஷம் என்ன ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கட்சி வந்தாதான் மக்களுக்கு தெரியுது. இல்ல டிவிக்கே என்னென்ன நல்லது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் பணத்தை விட்டு அரசியலுக்கு வராருன்னா பணத்தை அவ்வளவு பணம் சம்பாதிச்சு என்னத்துக்கு வராரு அரசியலுக்கு? என்னென்ன அவர் பணத்தை வச்சு மக்களுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு? மக்களுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்கறதுல ஏங்க இருங்க அவ்வளவு பணத்தை விட்டு வராருல, சம்பாரிச்ச பணத்தெல்லாம் என்னென்ன செலவு பண்ணியிருக்காரு? சம்பாதிச்ச பந்து இல்ல கொரோனா டைம்ல குத்துக்கிறாரு, எல்லாத்தையும் குத்துக்கிறாரு. எவ்வளவு கொடுத்தாரு? நிதி ஒதுக்கிட்டு பண்ணி எல்லாருக்கும் குடுத்துதான் செஞ்சாரு காத்துலாம். ஸ்கூல் பசங்க வேற என்னென்ன பண்ணிருக்காரு? ஸ்கூல் பசங்க எல்லாம் எல்லாத்தையும் பண்ணதான் சரியாரு. ஸ்கூல் பசங்களுக்கு இப்பதான் ஒரு 2 வருஷமா கொடுக்குறாங்க. 2 வருஷம் கொடுக்குறாரு. யாரு கொடுக்குறா இந்த காலத்துல? இல்லங்க பணத்தை எடுத்து கொடுக்குறது யாரு? அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு 2 வருஷமா கொடுக்குறாங்க. பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க தெரியல. அவன் சொந்த பணத்தை எடுத்து யாரு கொடுக்குறாங்க? சொந்த பணத்தை தான் விஜய் அவர்கள் 2 வருஷமா தராரு. காரணத்தோட தராருல. என்ன காரணத்தோட தராரு? இப்ப அரசியலுக்கு வரதுனால தராரு. இதுக்கு முன்னாடி என்னென்ன தந்திருக்காரு? இவர் நம்மள நான் போறேன் தெரியல, எப்பயுமே டிவிக்கு தான் ஓட்டு. அதுதான் ஏன்னு சொல்லிட்டு போங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம்.